ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். சங்கடகர சதுர்த்தி முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபாடு பண்ணக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த சங்கடகர சதுர்த்தி. சங்கடம் அப்படின்னாலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள். ஹர அப்படின்னா நீக்குபவர் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபடுறது மூலியமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி அதை தகர்த்து எறியக்கூடிய அற்புதமான வல்லமை படைத்தவர் தான் நம்மளுடைய விநாயக பெருமான். இப்பேற்பட்ட அற்புதமான சங்கடகர சதுர்த்தி நாள் அன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் சிலையாக இருந்தாலும் சரி, ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, அவருக்கு நெற்றி போட்டுல இந்த ஒரு திலகத்தை நீங்கள் வைக்கிறது மூலயமா உங்களுடைய செல்வ வளத்தை நீங்கள் அதிகப்படுத்திக்க முடியும். பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக கிடைச்சே தீரும். இது நீங்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்குமே தாராளமாக பண்ணலாம். கொஞ்சமாக சந்தனம் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக அருகம்புல் பொடி சேர்த்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் தூள் பண்ணி சேர்த்துக்கோங்க, ஒரே ஒரு பிஞ்ச் ஜவ்வாது. இந்த பச்சை கற்பூரமும் ஜவ்வாதும் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்தாலே போதுமானது. இதை பன்னீரில் நீங்கள் குழச்சி அந்த திலகத்தை நீங்கள் விநாயகருடைய நெற்றி போட்டில் நீங்கள் வைங்க. அது மேலே நீங்கள் குங்குமம் வைங்க. சுத்தமான சந்தனமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த நெற்றி பொட்டில் திலகம் வச்சுட்டு அருகம்புல் மாலை உங்களால் கட்டி போட முடிஞ்சால் தாராளமாக கட்டி போடுங்க. விநாயகருக்கு நெய் விளக்கு ஏற்றி நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் நினச்சது எல்லாமே நடந்தே தீரும். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர.